பிரியங்கா சொல்லு, எங்க இருக்க லெபன்யா? நான் என் வீட்ல இருக்கேன். நான் ஒரு பெரிய ப்ராப்ளத்துல மாட்டிக்கிட்டேன். என்னாச்சு? எல்லாமே பப்ளிக்கா வெளியில வந்துருச்சு. என்ன பப்ளிக்கா வெளியில வந்துருச்சு? அந்த பையன் என்ன கண்டுபிடிச்சிட்டான். என்னுடைய ஐடி ஃபேக்குன்னு. அன்னைக்கு நான் உங்ககிட்ட எவ்வளவு தடவை சொன்னேன் இதனால பிரச்சனை வரும்னு. பாத்தியா இப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்துருச்சு. நீ என் பேச்ச கேக்கல. பாரு இப்ப என்னாச்சு. நான் அப்பவே சொன்னேன் கேக்கல. இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? இப்ப பாரு, உன் மானம் போயிடுச்சு, உன் மரியாதை எல்லாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் நீ என்ன பண்ண போற? அன்னைக்கே நீ என் பேச்ச கேட்டிருந்தா. லெபன்யா நீயே சொல்லு, இப்ப நான் என்ன பண்ணட்டும் சொல்லு ப்ளீஸ். கண்ட்ரோல் பிரியங்கா, கண்ட்ரோலா இரு. நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாம இரு. இப்ப ரொம்ப ராத்திரி ஆனதுனால கண்டிப்பா நான் காலையில வரேன். நீ எதுக்கும் கவலைப்படாம இரு ப்ளீஸ். கண்ட்ரோல் பண்ணிக்க. நான் சொல்றது புரியுதா உனக்கு? நான் போன் வச்சிடுறேன். பிரியங்கா, பிரியங்கா எழுந்துரு. பிரியங்கா ஏதாவது பேசு. பிரியங்கா, பிரியங்கா எந்திரி. பிரியங்கா வாங்க உள்ள வாங்க. நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். வாங்க உள்ள வந்து பாருங்க அவ என்ன பண்ணிக்கிட்டான்னு. பாத்தீங்களா எவ்வளவு தூக்க மாத்திரை போட்டுக்கிட்டு படுத்து கிடக்குறான்னு. இங்க பாருங்க என்ன நடந்திருக்குன்னு. என்னாச்சுங்க? உங்களுக்கு இது யாருன்னு தெரியலையா? நானும் டாக்டர். இவதான் லோன்லி ரோஸ். ரொம்ப நாளா தினமும் இவளோட தான் சாட் பண்ணிட்டு இருந்தீங்க. உங்களுக்கு தெரியலையா? நான் என்ன பண்ண முடியும்? உங்களாலதான் இவ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டா. இது எல்லாம் சொல்லிட்டு நீதான் காரணம். ஹலோ 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 பிரியங்கா. பிரியங்கா, ஹலோ பிரியங்கா. பிரியங்கா அவ இன்னும் பிரீத் பண்ணிட்டு தான் இருக்கா. நான் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிருக்கேன், வந்துட்டு இருக்கு. ஓ ஷிட். ச்சே கடவுளே, என் மான மரியாதை எல்லாம் போகுது. ஏய், உன்ன மாதிரி ஒருத்தனை நான் காதலிச்சேன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. எனக்கு எப்படி தெரியும் இது ஃபேக் ப்ரொஃபைல்னு? நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? ஃபேக் ப்ரொஃபைல்? அந்த விஷயம் கொஞ்சம் கூட தெரியாம அவளோட சேட்டிங் பண்ணிட்டு இருந்திருக்க. கால் பண்ணதும் இல்லாம அசிங்கமா அவளோட பிஹேவ் பண்ணிருக்க. ஓ மை காட், நல்ல தன்னால நடிச்சிருக்க. நீ நல்லவனே கிடையாது. உன் வாயிலிருந்து வந்த வார்த்தையெல்லாம் மோசமான வார்த்தைன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. உன்ன மாதிரி ஆளை நம்பி இப்ப நான் மோசம் போயிட்டேன். மரியாதையெல்லாம் போகுது. நீ கண்டிப்பா அந்த பொண்ணை ஏத்துக்கிட்டே தான் ஆகணும். இப்ப முடிவு நீதான் எடுக்கணும். ஏய் மாதவி, மாதவி, ஏய் மாதவி நில்லு கொஞ்சம். ஏய் ஓ ஷிட். ஐயோ கடவுளே, நான் என்ன பண்ணணும்னே தெரியலையே.